ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்தையுமே நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இந்த சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இந்த சேனல் முழுக்க ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸாக மட்டும்தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சேனல் எதை மையமாக வச்சுட்டு இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, டெலகிராமில் மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படின்னு நமக்கு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் மார்க்கெட்டை பற்றின லைவ் அப்டேட் எல்லாமே நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அந்த அப்டேட்டுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட் இருக்குது, என்னோடய ஐடியா என்ன இருக்குது அப்படின்றத ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக, அதுக்கு பின்னாடி இருக்க மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த இன்டெப்த்தையும் அந்த நான் கொடுக்குற லைவ் அப்டேட்டையும் ஒரு சேர ஒரு இணைச்சி என்னோடய ஐடியாலஜியை, என்னுடைய நாலேஜை, நான் எப்படி மார்க்கெட்டை பார்க்குறேங்கிற என்னோடய வியூவை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவில் முழுக்க அவ்வளோ ஒரு இன்புட் இருக்கும். அதில் நான் உத்தரவாதம் கொடுத்துக்கிறேன். பொறுமையாக அந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கும், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட கடந்த ஒரு 3 மாதமாக பயணிக்கிற எல்லாத்துக்கும் நான் எந்தளவுக்கு இன்புட்டை கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதனுடைய ஃபீட்பேக்கை புதுசாக வந்திருக்கவங்களும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல் யூடியூப்பில் போயிட்டு மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வீடியோஸ் இருக்கும். அவ்வளோ வீடியோ, ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை போய் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு, புதுசாக அந்த சேனலுக்கு உள்ளே வந்திருக்கவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த வீடியோ கான்செப்ட்டுக்குள்ளே நான் வந்துடுறேன். நீங்கள் வீடியோவை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா நான் கொடுத்துட்றேன். ட்ரேடிங் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த வீடியோ கிட்டத்தட்ட 4100 வியூஸ் போயிருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், வெறும் 2160 சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டு தான். ஆனால் வியூஸ் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள். வியூஸ் போயிருக்குன்னா அத்தனை பேர் புதுசாக அந்த 4000 பேர் பார்த்துருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. இங்கே அவ்வளோ இன்புட் இருக்குங்கிறத அவ்வளோ பேர் ரிப்பீட்டடாக இந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. அதனால் அந்த வியூஸ் கவுண்ட் ஏறி இருக்குது. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், அதாவது நம்மளுடைய ஃபாலோவர்ஸே திரும்ப இந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. அவ்வளோ இன்புட் இருக்குது அப்படின்றத. ஸோ நீங்களும் என்னை எங்கேருந்து ஃபாலோ பண்ணணும், எங்கேருந்து என்னை கண்டினியூ பண்ணணுன்றத தெரியாமல் ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவை போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பேஸான ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதைப்படி நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவு வந்துடும். அதுக்கப்புறம் டெலகிராமில் நான் மார்க்கெட்டை பற்றின அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். 1 by 1 தெளிவாக கொடுத்துட்டு வந்துட்டுருப்பேன். இந்த டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 26லேருந்து கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். புதுசாக உள்ளே வந்திருக்கவங்களும் சரி, ஆல்ரெடி மார்க்கெட்டில் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் நான் ஒரு பெரிய அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் புது ஐடியாலஜி, புதுசாக ஒரு லெவல்ஸ் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. வெளிப்படையாக நான் எல்லா விஷயத்தையுமே கொடுத்துட்டேன். அதனுடைய வெளிப்பாடு இந்த டெலகிராமில் எல்லா இன்புட்டையும் இருக்குது. யூடியூப்பில் எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கான்செப்டாகவும் கொடுத்துருக்கேன். கேப் தியரினா என்ன, வெலாசிட்டி, டைவர்ஜென்ஸ், ஸ்பார்க்ஸ் தியரி, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன், இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கு, 5 மினிட்ஸ் கேண்டில் டெப்த்து, இந்த ஒவ்வொரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு பின்னாடியும் இந்த பாருங்கள் இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கை பற்றி இருக்கும். இந்த போஸ்ட் மார்க்கெட் வெறும் டைட்டில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் தான் இருக்குது. பட் அதுக்கு பின்னாடி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கண்டென்ட்டோடைய ஒர்த் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம சோஷியல் மீடியாவுக்கு புதுசாக உள்ளே வரோம். எப்படி தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது, எப்படி டைட்டில் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வெறும் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்னா கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரேன். நம்ம இந்த தம்ப்நெயிலே நம்ம உள்ளுக்குள்ளே என்ன கான்செப்டை இன்டெப்த்தாக பேசுகிறோமோ அதை நம்ம தம்ப்நெயிலில் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து வர்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிளியரான ஒரு இது கொடுத்துருப்பேன் தம்ப்நெயிலில். ஆனால் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இதுவுமே இருந்திருக்காது. அதுக்காக அந்த தம்ப்நெயிலில் டைட்டில் வச்ச வீடியோ தான் இம்பார்ட்டன்ட், இந்த வீடியோலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்லாம் தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க. அந்த வீடியோவை விட இதில் அவ்வளோ ஒரு பொக்கிஷம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் டைமும் கம்மியாக தான் இருக்குது. ஒரு வீடியோ கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் நான் எப்படி மார்க்கெட்டில் திங்க் பண்ணுறனோ, நான் மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறனோ அது மாதிரி உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போது நான் கான்செப்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். லாஸ்ட்டாக நான் வீடியோ கொடுத்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2000 சப்ஸ்கிரைபர் வந்தது. அதாவது வீடியோ கொடுத்து
ஒரு 11 நாள் ஆகுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எனக்கு எந்த இன்கம் வரணுங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி வீடியோவாக போட்டு குமிச்சு குப்பை மாதிரி வைக்கணுங்கிற கான்செப்டும் எனக்கு கிடையாது. 10 வீடியோ கொடுத்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, 4 வார்த்தையாக இருந்தாலும் நறுக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் 10 வீடியோவாக இருந்தாலும் கரெக்டான கான்செப்ட் இருக்கணும். நீங்கள் இந்த 10 வீடியோவுமே ஒரு புக்கு மாதிரி தான், புத்தகம் மாதிரி தான். ட்ரேடிங்கை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு புத்தகம் மாதிரி. ஒரு 10 புத்தகம் இருக்குது. ஒவ்வொரு புத்தகத்தையும் 10 நிமிஷம் நீங்கள் கேட்குற மாதிரி, 20 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை எல்லாமே நீங்கள் அனுபவிக்கணும், இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு டைம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்காம இருக்கிறேன். ஸோ அதனால் அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்க மாட்டீங்க. ஸோ இதுதான் பேஸான ஃபண்டமெண்டல். இந்த மொத்த வீடியோ தான் பேஸான ஃபண்டமெண்டல். இந்த ஃபண்டமெண்டலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்காம நான் இன்றைக்கி டே 1ல் கொடுக்குற வீடியோ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப உங்கள்கிட்ட ஃபஸ்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும், கேள்வி வரும். நானும் ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும். அதனால் அந்த டைம் வேஸ்ட்டை வந்து நம்ம தவிர்க்கணும். இப்போவுமே வந்து நான் ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே போகுது, ஒரு இன்ட்ரோக்காக இவ்வளோ ஏன் செலவிடுறேன் அப்படின்னா இது ஒரு முக்கியமான, ஏன்னா அடிப்படையே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு அந்த ஒரு ஐடியாலஜி இல்லாத போது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துட்டு நான் சார்ட்டுக்குள்ளேயும் டெலகிராமுக்குள்ளேயும் போயிட்டேன் அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு வியூ கிடச்சிரும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ மெனக்கெட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க. மார்க்கெட் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையாங்கிற இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பேஸில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் என் கூட வந்து ஒரு டச்லேயே வந்துடலாம். அதுக்கிடையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களான மெயிலுக்கு நாங்கள் இப்போ ரிப்ளை கொடுப்பேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம சேனலுக்குள்ளே வந்துடுவோம். டெலகிராமில் லாஸ்ட்டாக நான் வீடியோ கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதி கொடுத்தது. உழைப்பாளர்கள் தினத்தன்னைக்கு 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாமே நீங்கள் பழைய டேட்டாவை எடுத்து பார்க்குறதுக்கான டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம அதிலிருந்து கொஞ்சம் கரெக்டாக வேகமாக வந்துடுறேன். எல்லாமே பார்த்துங்க, எல்லாவற்றையும் சோதிச்சு பாருங்கள், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பிளைண்டாக என் பின்னாடி நீங்கள் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. இந்த வீடியோவில் அதாவது இந்த டெலகிராமில் இந்த வீடியோவில் என்ன இன்புட் இருக்குது, இந்த டெலகிராம் சேனலில் மிஸ்டர் பங்கு சந்தைங்கிற டெலகிராம் சேனலில் என்ன இன்புட் இருக்குது, என்ன பொக்கிஷம் உள்ளே இருக்குங்கிறத நீங்கள் போய் தேடி கண்டடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கான ஒரு பலன் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 10ஓட 11 தான் இந்த சேனல் உங்களையும் கடந்து போயிடும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் அந்த கோட்டை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் பிளைண்டாக என் பின்னாடி நம்பி வரணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்த டார்கெட்லாம் எப்படி ஹிட் பண்ணியிருக்கு, ப்ராஃபிட் புக்கிங்கில் எப்படி நடந்திருக்குங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. முக்கியமாக லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஏரியாவை நான் திரும்ப அழகாக போட்டிருப்பேன். பேங்க் நிஃப்டிக்கு 55,500 பார்த்துருப்பீங்க. மிட் கேப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் எப்படி நடந்தது எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்ட என்கிட்ட ஏதாவது சந்தேகங்கள், நீங்கள் பார்க்குற வீடியோ நான் கொடுத்த அப்டேட்டில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்விகள், டவுட் இருந்தது அப்படின்னா இதுதான் மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எனக்கு எப்போ வேணாலும் மெயில் பண்ணலாம். உங்களோட அனாலிசிஸ் எனக்கு கொடுக்கலாம். அது சம்மந்தமான அப்டேட்டை நான் லைவில் இருந்தேன் அப்படின்னா வித்தின் ½ an hourலேருந்து 10 minutesக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். கொஞ்சம் நான் பிஸியாக இருக்கிற பட்சத்தில் அடுத்த நாள் உங்களுக்கான ரிப்ளை வந்துடும். ஸோ மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெயிலுக்கு உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகளை எனக்கு அனுப்புங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஈவெண்ட்டுக்கான ஒரு ஓட்டிங் நடந்தது, எல்லாமே கொடுத்துருந்தீங்க. இப்போ வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்னா கட்டாயம் முடியாது. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லோரும் இதை கவனமாக கேட்டுட்ருப்பீங்கிறதுக்காக நான் அதை பதியப்படுத்துகிறேன், தெளிவுபடுத்துகிறேன். ஈவெண்ட்டுக்கான சீட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஃபுல்லாகிருச்சு. இதுக்கு மேலே நானே நினச்சாலும் என்னால் வந்து கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் எல்லாம் எனக்கு வருது. கிட்டத்தட்ட 70-80 பேர் பக்கம் இன்னும் எனக்கு சீட்டு கொடுங்க, ஈவெண்ட்டுக்கு நான் வரணும் அப்படின்றத உங்களுடைய என்ன சொல்கிறது ஆதங்கத்தை எனக்கு தெரியப்படுத்துறீங்க. பட் சீட் கெப்பாபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டின்றது ஒன்று இருக்குது. ஸோ அது ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில், நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை நான் கண்டக்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்காதவங்களை நான் ஒரு என்ன சொல்கிறது மெயின் ஃபோக்கஸ்டாக எடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் என் கூட தொடர்ந்து பயணிக்கிற பட்சத்தில். ஓகே, அடுத்து முக்கியமாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆசையும் ஏக்கமும் ஒருபோதும் செல்வத்தை சேர்க்காது, உழைப்பே செல்வத்தை தரும். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் போட்ட ஒரு P&L பார்த்துட்டு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் ஒரு டெம்ப் ஆகிருந்தீங்க அப்படின்னா
அது வந்து என்றைக்குமே நம்ம செல்வத்தை சேர்க்காது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பாருங்கள். நான் வந்து வெறும் ஒரு 30 செகண்டில் இன்றைக்கி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அந்த 30 செகண்டுக்கு பின்னாடி எனக்கு எவ்வளோ உழைப்பு இருந்திருக்குங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அந்த கன்சிடர் நீங்கள் பழைய டேட்டாலாம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு டெம்ப் பண்ணணுங்கிறதுக்காக இன்றைக்கி என்னோடய P&L நான் ஷோ பண்ணலை. ஜஸ்ட் நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன், மார்க்கெட் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிற ட்ரமேட்டிக்காக இருக்கும்போதும், ஒரு நாடகத்தன்மையாக இருக்கும்போதும், மார்க்கெட்டில் ஒரு பேனிக் இருக்கும்போதும், இந்தோ பாகிஸ்தான் பேனிக் இருக்கும்போதும் நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன், என்னோடய பொசிஷன் சைஸிங் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி மார்னிங் வீடியோலையோ ஆடியோலையும் நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அதனால் உங்களை எந்த விதத்துலையும் உங்களுடைய ஆசையை என்னை அறியாமல் தூண்டிருந்தது அப்படின்னா நான் உங்களை தாழ்ந்து வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு அந்த P&L பக்கம் அதை பற்றி மைண்ட் கால்குலேஷன் பண்ணாமல் நான் என்ன இன்புட் கொடுத்துருக்கேங்கிறத தயவு செஞ்சு ரீட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்லாம் வந்துடுறேன். இங்கே நான் நிறைய பேருக்கு வந்து நான் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறேன்னா, இல்லை நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடுது. நம்ம கொடுக்குற அப்டேட்டெல்லாம் பார்க்கையில் இவர் ஃபுல் டைமாக தான் இருந்து பண்ணணும் அப்படின்றது. நானும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். அதுக்கான ஒரு ஒர்க்கு பிளேஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதனால் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃப்ரீ டைமில் நான் கிடைக்கிற டைமில் மார்க்கெட்டை பற்றின அப்டேட்டை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு வந்துட்டுருக்கேன். இது சம்மந்தமாக நான் வீடியோ ஆடியோலாம் நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா கொடுக்குறேன். அடுத்து மனிதனின் சிறப்பை தீர்மானிப்பது அவன் செயலே. உங்களுடைய செயல் எப்போவுமே சிறந்ததாக இருக்கணும். அடுத்து இந்த விஷயம்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 days பிஃபோராக இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. பெர்க்ஷயர் வந்து Q1 ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 14% ஃபால் ஆகிருக்கு. ஏன் அந்த 14% ஃபால் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கே நடக்கிற பிஸ்னஸ் காரணம் இல்லை. என்ன அப்படின்னா, வாரன் பஃபட் வந்து என்ன எண்ட் ஆஃப் அண்ட் எரா, பெர்க்ஷயர் CEO வந்து 2025 அவரோட இது முடியுது அப்படிங்கிறத அவர் சைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்து ஃபால் ஆனதுக்கு காரணம். 2 days பிஃபோராக இது வருது. அடுத்து அதுக்கு அடுத்த நாள் எஸ்டர்டேன்னு போட்டிருக்கேன் பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எஸ்டர்டே இந்த நியூஸ். ஸோ நியூஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணணும். நம்ம எல்லா நியூஸையும் பார்க்கக்கூடாது. எந்த நியூஸ் தேவையானதோ அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். கரெக்டான நியூஸ் நம்மளை வந்தடையும், அந்த நியூஸை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 5/5 அன்னைக்கு 55,500 இம்பார்ட்டன்ட் லெவல் பேங்க் நிஃப்டிக்கு, மிட் கேப்புக்கு 12,100 கொடுத்துட்டேன். ஃப்ரெஷ் வீக்கு, ஃப்ரெஷ் டே, 5 minutes கேண்டில் டெப்த் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுத்துட்டேன். மார்க்கெட் அன்னைக்கு எப்படி இருந்ததுங்கிறதை பாருங்கள் நீங்களே கிளியராக. ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். மார்க்கெட் அழகாக ஒரு பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகிட்டு 55,500 பெண்டிங் வச்சுருந்தது. இது எல்லாமே நமக்கு பெண்டிங் லிக்விடிட்டி தான் காட்டுச்சு. அடுத்து டைவர்ஜென்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். மேலே வந்தால் நீயே பறித்து கொள்ளலாம், ஏன் கல்லறிகிறாய் கீழே நின்று, அந்த ஃபால்ஸ் ஐடி வந்ததுக்காக நான் கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் எல்லாமே படித்து பாருங்கள். இது நம்மளுடைய கொள்கை லட்சியம் எல்லாமே. லாபத்திற்கான உற்பத்தி முறை என்பதை மாற்றி வாழ்க்கை பயன்பட்டிற்கான உற்பத்தி முறையை கொண்ட சமூக அமைப்பை உருவாக்குவதே நமது லட்சியம். இந்த நிலைப்பாட்டிலிருந்து என்றைக்கும் நான் மாற மாட்டேன். என் கூட தொடர்ந்து நீங்கள் தைரியமாக பயணிக்கலாம். இது தாங்க இன்றைக்கி நடக்கிறதையும் சரி, மொத்த விஷயத்துலேயும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு பேக் ஃபயராக இருக்கிற ஒரு முக்கியமான சார்ட்டு. இந்த சார்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேர்டெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எதற்காக இந்த கேண்டில் முடிகிறதுக்குள்ளே நான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறேங்கிறதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஸ்பைக் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேண்டில் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த கேண்டிலை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது பெரிய பெரிய அந்த பண முதலிகளுடைய, அந்த கார்ப்பரேட்டோடைய, அந்த ஆப்ரேட்டருடைய மூவ் தான் இந்த மூவ். ஸோ அதெல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறது. இதை எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். அதுக்கடுத்து இந்த நியூஸ் ரொம்ப 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 முக்கியமான நியூஸ். அங்கே லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஸ்பைக்கு நான் கொடுக்குறதுக்கும், இந்த ஹிஸ்டாரிக் ஃப்ரீ ட்ரேட் டீல் யூகேவோட ஒரு டீல் நடந்ததுக்கும் எல்லாமே கனெக்ஷன் இருக்குங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொல்லிகிட்டு இருக்கேன், சில சென்சிட்டிவான ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த இந்தோ பாகிஸ்தான் வாரம் வந்து என்னுடைய ரிசர்ச் ஒன்று இருக்குது. அந்த ரிசர்ச்சை வந்து நான் வெளியில் கொடுக்கல. மார்க்கெட்டில் நான் அனாலிசிஸையும் தாண்டி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அந்த ரிசர்ச்சை நான் வெளியில் விட்டேன் அப்படின்னா அது ரொம்ப சென்சிட்டிவ் பிரச்சனையாக இருக்குன்றதுனால நான் கொடுக்கல. ஸோ எல்லாமே ஒரு பிளான்டு, ஒரு கார்ப்பரேட்னுடைய கையில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்த முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், 24,500 இம்பார்ட்டன்ட் லெவல் வெலாசிட்டி. இதனுடைய கலர் கோடிங்கெல்லாம் நல்லா ஞாபகம். நான் என்னை பொறுத்த வரைக்குங்க, நான் மார்க்கெட்டை நீங்கள் இப்போ இந்த சேனலில் இந்த என்னையை நீங்கள் 500 பேர் 1000 பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1000 பேர்த்துடைய மொத்த காதலையும் நான் இந்த மார்க்கெட் மேலே செலுத்துகிறேன். மார்க்கெட்டில் தீராத காதலாக இருக்கேன் நான். மார்க்கெட்டை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மார்க்கெட்டுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது.
அதுக்கு நம்ம ஸ்ட்ரிக்ட் மைண்டடாக இருக்கணுங்கிறது கிடையாது. சகஜமாக நம்ம கூட இருக்கிற நண்பர் மாதிரி நம்ம மார்க்கெட்டில் பழக ஆரம்பிக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஹிண்ட்டாக கொடுப்பேன். அந்த கோட்ஸில் இருக்கும், இந்த மாதிரி இதில் இருக்கும். நான் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இப்போ 24,500 வெலாசிட்டின்னு நான் கொடுத்துருக்கல, என்னைக்காவது இந்த டேட்டாவில் இந்த சார்ட்டுக்கு முன்னாடி இருக்க எந்த சார்ட்டை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேர்டை இம்பார்ட்டன்ட் லெவல், வெலாசிட்டி, எக்ஸ்பெக்டட் டார்கெட் என்ன வேணால் கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ரீனில் நான் டைப் பண்ணி கொடுத்துருப்பேனான்னு மட்டும் நீங்கள் நல்லா போய் எனக்கு எடுத்து நிரூபிங்களேன். இல்லைங்க சார், நீங்கள் அன்றைக்கி டேட்டரில் இந்த மாதிரி போட்டு க்ரீனில் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிரூபித்து காட்டுங்க. அந்த பிக்சர் எடுத்து காட்டுங்க. அன்றைக்கி டேட்டரில் என்ன நடந்ததுங்கிறத நானும் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். கட்டாயம் ஒன்று இருக்கவே இருக்காது. அப்போது நான் ஏன் இந்த இடத்துல 24,500 போட்டு வெலாசிட்டி இந்த இடத்துல ஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத அன்னைக்கோட சார்ட்லேயே நான் மென்ஷன் பண்ணி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன். இந்த ஹிண்ட் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு அடுத்து வர நாட்களில் இது மாதிரி நான் ஏதாவது மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் அதை நல்லா ரியலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா மார்க்கெட்டில் நான் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டுமே, ஒவ்வொரு லெசனுமே ஒரு ஹிண்ட் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இன்றைக்கி வீடியோவில் இன்றைக்கியோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னாவே இங்கே பாருங்களேன், இன்றைக்கோட தம்ப்நெயிலில் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த இதுக்கு வரலாம், ஏன்னா இன்றைக்கி தேர்ஸ்டே அன்றைக்கி கொடுத்தது. இன்னையோட தம்ப்நெயிலில் பாருங்களேன், முழுக்க முழுக்க காரணம் சைக்காலஜி ப்ளஸ் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த சைக்காலஜி லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் மட்டும்தான் காரணமானு கேட்டால் கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. பாக்ஸ் தியரி இருக்குது, வெலாசிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல இந்த வேடை தவிர இந்த சைக்காலஜியை கொஞ்சம் பிக் பண்ணி காமிச்சிருப்பேன், பெருசு பண்ணி காமிச்சிருப்பேன். இதை விட இது ஹை பாசிபிலிட்டி, ஹை ப்ராபபிலிட்டி இன்றைக்கி மார்க்கெட் மேலே போனதுக்கான காரணம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லாமல் ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறேன். ஒரு தம்ப்நெயில், ஒரு கோட்ஸு, ஒரு வாய்ஸு, எது கொடுத்தாலும் அதில் அதுக்கு பின்னாடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சர்ப்ரைசிங்கான, ஒரு ரியலைசிங்கான ஒரு ஹிண்ட் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும். அதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலரில் கொடுக்கறது, இந்த மாதிரி நோட் பண்ணுறது எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஒரு கான்ஸ்பிரன்சி, அது என்ன சொல்கிறது, ஒரு கான்ஸ்பிரசின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கற்பனையாக ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி மார்க்கெட்டு கூட ஒரு கற்பனையாக வாழாமல் நான் மார்க்கெட்டு கூட ரியலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை தான் என்னுடைய ஆத்மபூர்வமாக உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு ஹிண்ட்டும் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதையுமே நிறைய பேர் டீகோட் பண்ணுறாங்க. டீகோட் பண்ணி எனக்கு மெயில் அனுப்பும்போது எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஒளிச்சு வைக்கிற ஒரு குறியீடை எனக்கு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லும்போது அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், எனக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு அது அந்த சந்தோஷத்தை என்னால் எனக்கு கொடுக்க முடியாது. அது என்னை ஈடுபடுத்தவே முடியாது அந்த சந்தோஷத்தை. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு டேட்டாவையும் சும்மா ஈஸியாக கடந்து போயிடாமல் தயவு செஞ்சு மார்க்கெட்டில் இருக்க அப்டேட்டை எல்லாமே பாருங்கள். ஒவ்வொரு டேட்டாக்கு பின்னாடியும், ஒவ்வொரு மெசேஜுக்கு பின்னாடியும் நான் ஒவ்வொரு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஒரு நியூஸை ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா அந்த நியூஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி நிஃப்டி பாக்ஸ்குள்ளே நல்லா அடைபட்டுருச்சு. இந்த வேர்டை நான் எதுக்காக போட்டேங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். நிஃப்டி சிறைவாசம், குயிலை பிடிச்சி கூண்டில் அடித்து கூவ சொல்லுகிற உலகம், மயிலை பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. ஏன்னா மார்க்கெட்டை உடச்சி இதுக்குள்ளே வச்சுட்டானுங்க, காலை உடச்சி அது எப்படி மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண மனிதனாக அஸ் அ ஹியூமன் பீயிங்காக நான் தெளிவாக இதில் கொடுத்துட்டேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா எதுக்காக அடுத்தடுத்த வார்த்தைகள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். டூ யூ நவ், மார்க்கெட்டுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாலாம் மார்க்கெட்டை கற்றுக்க முடியாது. லைஃபோட மார்க்கெட்டையும் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்குல்ல, அன்னைக்கு டேட்டாவில் அன்னைக்கு டேட்டில் நான் இந்த போஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டு போட்டதுமே கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் வெளியில் ஓடிட்டானுங்க தெரிச்சு. நான் ஓடிட்டானுங்கிற அந்த ஒருமையில் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பொதுப்படையில் நான் சொல்லும்போது ஓடிட்டாங்க அப்படி சொல்லலாம். இது இயல்பாக நான் பேசுகிறதுனால அப்படி வருது, யாரும் தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். இந்த போஸ்ட் போட்ட அடுத்த செகண்டே 5 பேர் 6 பேர் வெளியில் ஓடிட்டாங்க. அப்போது அவங்க என்னத்தை எதிர்பார்த்து இந்த சேனலுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம கால்ஸ் கொடுப்போம்னு நினச்சா இல்லை என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஸ்ட்ரிக்டாக இந்த இப்போ ஒரு டெலிகிராம் சேனலில் இருக்கும், நான் மார்க்கெட்டை பற்றின அப்டேட் மட்டும்தான் வந்துட்டு இருக்கணும், அப்படியே பின் பாயிண்டில் கொடுத்துட்டே இருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் அழகாக நான் தெளிவாக ஒரு இது கொடுத்துருக்குறேன். மார்க்கெட்டில் இங்கே பாருங்களேன்,
லெவல்ஸை தாண்டி சைக்காலஜி வந்து 40%. இப்போவுமே நான் இவ்வளோ தூரம் பேசணுங்கிறதுல எனக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் லென்த்தாக போக போகுதுங்கிறதுல ஏதாவது இது இருக்கா, ரூல் இருக்கா? ஏன் அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறதான், எனக்கு 5 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக கொடுக்குறத தெளிவாக கொடுக்கணும். இப்போ கூட இந்த வீடியோ உங்களுக்கு லென்த்தாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் அவ்வளோ இன்புட் இருக்குது. இந்த விஷயத்தை அவ்வளோ விஷயத்தையும் கடத்தணும் உங்களுக்கு நான் கொடுக்கணுங்கும் போது வேறு வழியே இல்லை. இது இப்படி தான் இருக்கும். ஸோ சைக்காலஜியை வேறு வழியில் கடத்தவே முடியாது. நான் பேசுகிறதுனாலையும் நான் கொடுக்குற செயல்பாடுகள்னாலையும் நான் கொடுக்குற இந்த மாதிரி மெசேஜ்னாலையும் தான் சைக்காலஜியை கடத்த முடியுமே தவிர வேறு எதுனாலையும் சைக்காலஜி உளவியலை வந்து உங்களுக்கு கற்றுத்தரவே முடியவே முடியாது. அதனால் ஒருத்தன் சைக்காலஜி நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட தயவுசெய்து நம்பாதீங்க. இப்படி தான். ஏன்னா அடுத்த நாள் உங்களுக்கு நான் உளவியலுங்கிறது என்னங்க, இப்போது இந்த சாங் அடுத்த நாள் நிஃப்டி ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரணுங்க. இந்த பாட்டு ஞாபகம் வரும்போது உங்களுக்கு இந்த ட்ரேட் எடுக்குங்கிற எண்ணமே துளி கூட வரக்கூடாது. அப்போ நான் ஏன் இவ்வளோ இயல்பாக கொடுக்குறேன்? எனக்கு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, இது ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லையே இந்த சேனல் அப்படின்னு நினைக்கிறத பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. நான் கொடுக்குற கண்டென்ட்டை தெளிவாக எடுத்துக்கிட்டு இவன் பக்கா ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்கிறத உண்மையாலுமே இதை ரியலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த சேனல் பக்கா ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. இதை நான் அவ்வளோ இதாக நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்குதுலாம் நினைக்காதீங்க. இப்படி தான் கொண்டு போகணும், இப்படி தான் மார்க்கெட் எடுத்துக்கணும். ஸோ சைக்காலஜி வந்து பெரிய ப்ளே பண்ணும். 40% வரைக்கும் சைக்காலஜி தான். இது என்னுடைய கால்குலேஷன். உங்களுக்கும் வேறு மாதிரி இருக்கலாம். இந்த இடத்துல நான் லக்குங்கிறத நான் கொண்டு வர எப்போவுமே பார்த்தீங்கன்னா இது 3 மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை வந்து 45ஆகவும் இது 35ஆகவும் இது 20ஆகவும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த டைம் நான் லக்குங்கிற ஒரு விஷயத்த நான் கொடுத்துருக்குறேன். அந்த லக்குமே வெறும் நம்ம கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தால் நமக்கு நேராக வரணுங்கிறது கிடையாது. அந்த லக்குங்கிறது எப்படி வரணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். நேரம், நமக்கு நேரம்னு ஒன்று இருக்குது. மேலே இருக்க அத்தனையும் அறிஞ்சவனுக்கு தான் தானாக அமையக்கூடியது தான் லக்கு. ஸோ லெவல்ஸ்னால் என்னென்ன இருக்கணும், சைக்காலஜினால் என்னென்ன இருக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னால் என்னென்ன இருக்கணும், இது எல்லாமே லெசனுங்க. இது எவனும் சொல்லித்தர மாட்டான். அவன் பணம் பண்ணுறதுக்கு தான் மெயினான வேலையில் இருப்பானே தவிர இந்த விஷயத்த சொல்லித்தர மாட்டான். ஸோ அடுத்ததுக்கு வந்துடலாம். ஏன்னா நம்ம அன்றைக்கி டேட்டாலேருந்து கண்டினியூட்டி வரணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் தக்க வைப்பது தான் பெறுவதை விட பெரிய ப்ராஃபிட், பெரிய போராட்டம். நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோமோ இல்லையோ நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கணும். அடுத்து இன்றைக்கி தம்ப்நெயிலுக்கான அந்த சைக்காலஜிக்கு உண்டான பெரிய ஒரு பொக்கிஷமே இங்கே இருக்க ஹிண்ட்டு தாங்க. ட்ரேடிங் ஹால்டர். இதை நான் வந்து இந்த பாகிஸ்தானில் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதெல்லாம் தெளிவாக ஒவ்வொரு நியூஸாக போடுறேன். அது சம்மந்தமான ஆடியோ கேட்டிருக்கிறேன். கேட்காதவங்க போய் பேக் டேட்டரில் எடுத்து பாருங்கள். தெளிவாக ஒரு விஷயத்த நான் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா, பாகிஸ்தானில் 7000 பாயிண்ட் பக்கம் விழுகுது அப்படின்னா அங்கே இருக்கிற எஃப்ஐஐ அங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு எங்கே வேல்யூபிள்னு அவன் ஃபீல் பண்ணுறானோ அந்த இடத்துக்கு ஓடி வருவான். நம்மளுமே அங்கே ஒரு எஃப்ஐஐ தான். அப்போது வாருங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். வாருன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து போடுறது தான் சண்டை. வாருங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து வெளியில் பிடுங்கினாவே அதுவே அவனுக்கு ஒரு பொருளாதார சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும். அப்போது இங்கே துப்பாக்கி எடுத்து நம்ம அணுகுண்டு போடுறதை விட இங்கே பெரிய வார் இந்த கார்ப்பரேட்டை நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து அங்கே இருக்கிற கார்ப்பரேட்டினுடைய கையையும் காலையும் உடைக்கிறது தான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் எதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரி, இப்போது இந்தியாவுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு ஒரு கண்ட்ரி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஆதரவு தெரிவிக்கிறேங்கிறதுக்கு பின்னாடி, அந்த வேர்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது தெரியுமா? அந்த கண்ட்ரினுடைய பெரிய இன்வெஸ்டர்ஸ்னுடைய பவர் அங்கே இருக்குது. இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். அமெரிக்க அதிபர் இருக்கார். அவருடைய க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க்கு. இப்போ நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் வந்து பிரதமர் மோடிக்கு க்ளோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதானி, அம்பானி. அப்போது அதானி இப்போ பிரதமர் என்ன சப்போர்ட் பண்ணுறாரோ அதுக்கு அதானியும் அம்பானியும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். இப்போ அமெரிக்கா வந்து நான் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க பெரிய பெரிய இன்வெஸ்டரும் அவங்களுடைய மணியை பாகிஸ்தான்லேருந்து எடுத்து உருவ ஆரம்பிப்பாங்க வெளியில். அப்போது உருவ ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா,
பாகிஸ்தானில் இருக்க பெரிய பெரிய கார்ப்பரேட் இருக்குல்ல, பெரிய பெரிய பண முதலீடு இருக்குல்ல, அந்த பண முதலீடு என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே இருக்க அரசுக்கு, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இல்லை இதுக்கு மேலே போனால் இங்கே பொருளாதாரத்தை எங்களால் சீர்படுத்த முடியாது, எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த கார்ப்பரேட் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிரதமர்கிட்டையும் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ்டையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெரிய அளவில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது, அப்போது பாகிஸ்தான் அங்கே இருக்கிற மேல் அதிகாரம் அந்த கார்ப்பரேட்டுக்காக அங்கே எடுத்த ஆக்ஷனை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கும். இதுதாங்க பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் திங்கிங். இதுதான், இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இந்த விஷயத்த வெளியில் எவனும் சொல்ல மாட்டான், யாருக்கும் தெரியாது, அவ்வளோதான். இதை டீகோட் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை இப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், பார்க்கணும். இது நாள் வரைக்கும் இப்படி திங்க் பண்ணியிருக்கவே மாட்டேன். உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். இந்த வியப்பை நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதி வைக்கணும். ஓ, இப்படி தான் மார்க்கெட் இருக்குமா? அப்போ ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி சண்டை போடுறதுனால அங்கே எந்தவித பலனுமே இல்லை. பலன் இருக்குங்கிறத தாண்டி அது எல்லைகளுக்கு உண்டான ஒரு பதற்ற நிலையத்தை தணிக்கிறதுக்கு தானே தவிர அங்கே ஒரு மார்க்கெட்டை, ஒரு நாட்டை அடக்கிறதுக்கான ஒரு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா அங்கே அந்த நாட்டினுடைய கார்ப்பரேட்டை நம்ம அடக்கிறது தான். ஸோ இந்த விஷயத்தெல்லாமே நம்ம இவ்வளோ டெப்த்தாக நம்ம போக தேவையில்ல. உங்களுக்கு இதிலேருந்தே ஒரு வியூ புரிஞ்சிருக்கும். என்னுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணுறேங்கிறதையும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தது வந்துடுறேன். இப்போது மார்க்கெட் எந்த அளவுக்கு ஃபால் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சார்ட்டை வச்சு நான் அடுத்தடுத்து வந்துடுறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் நமக்கு நிறைய போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ண நினச்சாலும் முடியாது. ஸோ இந்த கோட்ஸுங்க, இந்த முனிசாமியை நான் ஏன் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில் என்றைக்கும். ஏன்னா இந்த வேர்டு நினச்சி நான் சிரிக்காத நேரம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோ யாருனாலங்க. இப்போ ஒருத்தரை ஈஸியாக சிரிக்க வச்சிட முடியுமாங்க? நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களை சிரிக்க வச்சிட முடியுமா? ஆனால் இந்த மெசேஜ் என்னைய அவ்வளோ சந்தோஷப்படுத்துச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா அப்படின்னா. அதுதான் என்னுடைய வெளிப்பாடு. ஐயோ நண்பா, நல்லா வருவையா நீ. ஸோ இப்போ நான் வேர்ட்ஸாக கொடுத்ததை என்னோடய வாய்ஸாக கொடுக்குறேன். முனுசாமி நண்பரே, தலைவரே, என்னோடய வயசில் மூத்தவராக இருந்தாலும் நல்லா வருவேன். 1 மணி நேரம் என்னை சிரிக்க வச்சுருக்க, அதை நினச்சி ரொம்ப ரொம்ப நன்றி. நீ ஈவெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா உன் கையை மட்டும் தூக்கி நான் முனுசாமி நீ காட்டு, நான் உன் இடத்துக்கு வர்றேன், உன்னைய ஒரு ஹக் பண்ணிக்கிறேன். என்னையே ஹக் பண்ணணும்னு இல்லை, நான் உன்னைய ஹக் பண்ணுறேன். அதை தான் நான் சொல்ல வர்றது. ஓகே, அடுத்து சாட்டர்டே அன்னைக்கு இதை ஏன் நான் கொடுக்குறேன்னு தெரியுங்களா? ஏழைகளின் உழைப்பை திருடுகிற மாதிரி அவர்கள் உணர்ச்சியை திருடுவது ஒரு கேவலமான சுரண்டல். இதை ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல, நம்மளுடைய சேனலுடைய கண்டென்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்க ஒரு யூடியூபரு, 7,000 8,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு யூடியூபரு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி, நான் அதுக்காக நம்ம வீடியோவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறேங்க கான்செப்ட் இருக்குல்ல, நான் சொல்கிற வேர்ட்ஸு, நான் சொல்கிற வெலாசிட்டி ஒவ்வொன்றையுமே அப்படியே அச்சு பெறலாமல் அவங்க நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நம்மளோட வீடியோ வந்ததுக்கப்புறம் அப்படியே அங்கே டெலிகாஸ்ட் பண்ணுறானுங்க அவனுங்களுக்கு வீடியோக்குள்ள. அந்த ஒவ்வொரு யூடியூப் கீழேயும் 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 7,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க மக்கள் பாவம், ஒரிஜினாலிட்டி எங்கே இருக்குது, நிழல் எங்கே இருக்குன்னு. ஆனால் நான் திரும்பவும் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதையும் கண்டென்ட்டை கொடுத்துட்டு அந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்க ரியாலிட்டி தெரியணும்னா கோர்ஸுங்க, அது 10,000 ரூபா 10,500ன்னு அந்த யூடியூப். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே, சார் இங்கே பாருங்கள் சார், நம்மளுடைய கண்டென்ட்டு நம்மளுடைய கான்செப்டெல்லாம் அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போய் இப்படி பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் ஒரு வாரம் விட்டு பார்த்தேன். நம்ம வீடியோ வராத போது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். எதுவுமே நடக்கலைங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டே வரல ஒரு வாரமாக. நான் அதனால் இப்போ நான் இதில் தெளிவுபடுத்திக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்ல வரல, அந்த நபரும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பார் கட்டாயம். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னுடைய நாலேஜை எடுக்கிறீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்டெப்த்தான ஒரு அனாலிசிஸை எடுங்க. என்கிட்ட இருந்து இருக்கிற கான்செப்டை எடுங்க. உங்களை நான் எடுத்துக்க வேணான்னு சொல்லலை, மற்றவங்களுக்கு நீங்களும் சொல்லிக் கொடுங்க. தயவு செஞ்சு அதை பணமாக்கணும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்க. இங்கே மார்க்கெட்டில் நிறைய பேர் பணத்தை இழந்தவன் தான் தவிக்கிறான். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பணம் பண்ணக்கூடாது, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதை நான் சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் மனிதாபிமானத்தை கடைபிடிங்க. கட்டாயம் நமக்கான லைஃபு வேறு விதத்தில் நமக்கு இயற்கை அமைச்சு கொடுக்கும். அதை நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் அதனுடைய விதத்தை சொல்கிறேன். அதையும் மெயினான விஷயம் என்னென்னா, அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்கே அறகுறையாக சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டு அங்கே இருக்கிற மக்கள் பாவங்க. அதனால்
அந்த பாவத்தை ஈடுபடாதீங்க. நீங்கள் என்கிட்ட இருக்க கான்செப்டை முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரியலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அதை பணம் பண்ணணும்னு நினச்சா கூட ஓகே. ஆனால் தவறுதலாக அங்கே சொல்லிக் கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப சீர்கேடாக போயிடும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அவங்களுக்காக கொடுத்தது தான். ஏழைகளின் உழைப்பை திருடுகிற மாதிரி அவர்கள் உணர்ச்சியை திருடுவது ஒரு கேவலமான சுரண்டல். அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு மனிதாபிமானத்தோடு செயல்படுங்க. அடுத்து இங்கே பாருங்கள், நம்மளுடைய சேனலையும் காப்பி பண்ணி அதே லோகோ, இங்கே பாருங்கள், அதே லோகோ அதே வேர்டு 2 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறானுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வரும். தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நான் எந்த மணி மைண்டடாகவும் நம்ம சேனலில் ஒரு விதமும் கூட இருக்காது. அதனால் யாரும் தயவு செஞ்சு ஆர்வக்கோளாறில் கால்ஸ் கொடுக்குறேன், டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப பிவேராக இருக்கணும். அதுக்கான மெசேஜ் தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ ஏன் இப்படிலாம் நம்மளுக்கு இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகுதுன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கார். அவர் வீடியோ போடுறாரு, ஒரு நாள் ஆகுது 1500 வியூ போகுது, 4000 வியூ போகுது. 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவர் ஒரு நாள் கிடைக்கையில் 4000 வியூ போகுது. நம்ம வெறும் 2100 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். ஒரு வீடியோ போட்டு ஒரே நாளில் 1800 வியூ போகுது. அப்போது இந்த யூடியூப்பினுடைய அல்காரிதம் எங்கே வேலை செய்யுது? 2 லட்சம் பேர்த்து இருக்கிற இடத்துல 1500 பேர் பார்க்குறது பெரிய விஷயமா? 2000 பேர் இருக்கிற இடத்துல 1800 பேர் பார்க்குறது பெரிய விஷயமா? அப்போ இதுதானே பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது யூடியூபோடைய அல்காரிதம் யாருக்கு பவராக இருக்குது, எங்கே வேகமான ஒரு ரிவ்யூ கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இதன் மூலியமாக சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணிடுவான், கிளம்பி வந்துடுவான். கிளம்பி வந்து தான் அவனோட சேனலை குளோனிங் போட்டு அவன் பண்ணுற மாதிரியே மெசேஜ் பண்ணி பணம் திருட்டலில் ஈடுபடுவான். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆடியோ கொடுத்துருக்கேன். அப்புறம் அவர் இன்றைக்கி டேட்டில் வந்தாச்சு ஒரு வழியாக. உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோட்ஸுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்கல் திங்கிங் இருக்குது, நிறைய ஐடியாலஜிக்கல் இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி பெரிய கேப்பப் ஆகும், மேலே போகுது. மேலே போனாலும் ஊர்க்குருவியாக இருக்கிறது பருந்தாகாது, பருந்தாக இருக்கிறது ஊர்க்குருவி ஆகாது. இப்போது கான்செப்ட் நடந்தது, பருந்தாக இருந்தது கோழி குஞ்சு, அதாவது சொல்லுவோம் இறை எடுக்கிறதுக்கா. அதையுமே நான் ஒரு நண்பர் அழகாக டீகோட் பண்ணியிருந்தார். அதையுமே நான் போட்டிருந்தேன். இதை படித்து பாருங்கள். நான் இப்போ ஒவ்வொன்றும் நான் இதை மென்ஷன் பண்ணல, அதை போட்டிருக்கேன். என்னென்னா இந்த இதில் தான் போட்டிருக்காரு. பருந்தே ஆனாலும், இங்கே பாருங்களேன், இந்த இடம் படித்து பாருங்கள். பருந்தே ஆனாலும் உணவினை தேடி தன் இலக்கினை அடைய கீழே பின் மேலே என்பது தான் நிதர்சனமான உண்மை. இதுதாங்க டீகோடு. ஒரு பருந்து தன்னோட இறையை எடுக்கிறதுக்காக கீழே வந்தது, இறையை தூக்கிட்டு அது மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பருந்து பறக்குதேன்னு சொல்லிட்டு ஊர்க்குருவியும் சேர்ந்து மேலே பறந்துச்சு அப்படின்னா அதனால் பறக்க முடியாது. நல்லா டீகோட் பண்ணிக்கோங்க. பறக்க முடியாது. எப்போ வேணாலும் அந்த ஊர்க்குருவி கீழே விழுந்தே ஆகும், விழுந்துடும். அதனால் தயவு செஞ்சு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் எதுக்காக இதெல்லாம் போடுறேன் அப்படின்னா, நான் ஆச்சரியப்படுறேன். அந்த ஆச்சரியத்தை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறேன். அதனால் இந்த டைம் எடுத்தெல்லாம் படித்து பாருங்கள். இன்னும் நிறைய யூடியூப்பில் வந்திருக்கு, ஜிமெயிலில் வந்திருக்கு. ஒவ்வொன்றையும் என்னால் கொடுக்க முடியாததுனால தான் நான் சில இதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அதனால் எல்லோரும் இந்த சேனலில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுவாரேன்னு சொல்லிட்டுலாம் யாரும் போட வேணாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆத்மபூர்வமாக உங்களுக்கு மார்க்கெட்டில் நான் கொடுக்குற நாலேஜ் இன்புட்டு வெல்த்தாக இருக்குது, ரொம்ப இன்புட்டை நல்லா இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை கண்டென்ட் எனக்கு, அதாவது என்ன சொல்கிறது, கமெண்ட்ஸை கொடுத்தா போதும். ஓகே, இப்போது நம்ம சைக்காலஜிக்குள்ளே வந்துட்டோம். எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள் ஒரு வீடியோக்குள்ளே வர்றதுக்கு. ஓகேங்க, இப்போது நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி நல்லா நோட் பண்ணி பாருங்கள். எந்தெந்த நாள் எந்தெந்த இண்டெக்ஸை நான் பேசுகிறேன், என்னென்ன நாள் எந்தெந்த இண்டெக்ஸை நான் தவிர்க்கிறேங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. புதுசாக வந்தவங்களுக்கும் சரி, பழசாக இருக்கவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்பு, சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு, நெக்ஸ்ட் 50, இந்த 7 இண்டெக்ஸுமே நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் கட்டாயம் இருக்கணும். ஒரு இண்டெக்ஸ்லேருந்து ஒரு இண்டெக்ஸு, ஒரு இண்டெக்ஸ்லேருந்து ஒரு இண்டெக்ஸு பொசிஷன் ரோல் ஓவர் பண்ணுவானுங்க. இண்டெக்ஸ் ரோல் ஓவர் நடக்கும், இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட், இண்டெக்ஸ் பேலன்சிங் எல்லாமே நடக்கும். இதெல்லாம் தெரியல அப்படின்னா டெலகிராமில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் கொடுத்து இண்டெக்ஸ் பேலன்ஸிங்னா என்ன, இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத ஒவ்வொன்றையும் நீங்கள் சர்ச் பாக்ஸில் கொடுத்து தேடுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன், தேடி போய் பயனடைங்க. அடுத்து நிறைய பேர்த்தோடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த 7 இண்டெக்ஸையும் ஆட் பண்ணி வச்ச ஒரு மகத்தான சாதனையை நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நிஃப்டியையும் பேங்க் நிஃப்டியையும் அதிகபட்சம் ஃபின் நிஃப்டியும் மிட் கேப்பு, இல்லைனா இது ரெண்டையும் விட்டுட்டு சென்செக்ஸு, இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மத்தியில் 7 இண்டெக்ஸுமே பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றத
போட்டு உடச்சி உங்களோட வியூவையும் உங்களுடைய சார்ட்டையும் நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேங்கிறதுல ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ அதுபடி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வேகமாக போய் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த 7 இண்டெக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி. இங்கே பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, இந்த டைட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுக்க முழுக்க காரணம் சைக்காலஜி லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன். நான் எப்படி இதை வெள்ளிக்கிழமையே நம்மளுடைய நண்பர்கள்லாம் தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் அதையும் கேட்டீங்க, சார் நீங்கள் ட்ரேடே கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க, எப்படி நீங்கள் இப்போ வெளியில் ட்ரேட் கொடுக்குறீங்களா, எங்களுக்கும் கால்ஸ் கொடுக்கலாமேன்னு. தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க எல்லாமே என்னுடைய அந்த ஊர்க்கார பசங்க, கஷ்டப்படுறவங்க. அவங்கள எல்லாத்தையும் நான் கண்டடைஞ்சு அவங்களுக்கு நான் மார்க்கெட்டை கற்றுக் கொடுத்து அவனுங்க கடந்த 1 வருஷமாக என் கூட பயணம் பண்ணுறாங்க. நான் கொடுக்குற இன்புட் டேட்டா எல்லாமே 1 வருஷமாக என் கூட ஃபாலோ பண்ணுறானுங்க. அவனுங்களுக்கு நான் மார்க்கெட்டை எப்படி அணுகணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும், எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இதனுடைய ஒரு ப்ராடான வெர்ஷன், அடுத்த கட்ட வெர்ஷன் தான் ட்ரேடர் கம்யூனிட்டியை நான் ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரேடர் கம்யூனிட்டிக்கு வந்துட்டா கால்ஸ் மட்டும்தான் வரும், இங்கே மார்க்கெட்டு அவர் கால்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு போகலான்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிறத இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களுக்கான ஒரு இன்புட்டை நான் கொடுப்பேன். என் கூட இன்னும் நெருக்கமாக இருக்கலாம் அப்படின்றது தான் ட்ரேடர் கம்யூனிட்டி. அதே மாதிரி நான் தெளிவுபடுத்திக்கிறேன், இங்கே ஒவ்வொருத்தரும் அவரவருடைய நாலேஜ் எடுத்துக்கிட்டு இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்களும் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழு விருப்பம். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடவே கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிட்டு தாங்க ஆகணும், வேறு வழியே இல்லை. கற்றுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். ஓகே, நான் ரொம்ப பேசுகிற மாதிரி நிறைய பேத்துக்கு ஃபீல் ஆகும். ஸோ வேறு வழியே இல்லாதனால தான் பேசினேன். ஓகே, முடிச்சிடலாம். இப்போது இது தாங்க கரெக்டாக இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஒரு விஷயம் முக்கியமாக நான் டிகோட் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த டேட்லலாம் இந்த மே 7ஆம் தேதியோட டேட்டில் மார்னிங் ஆடியோவில் போய் பாருங்கள். பேங்க் நிஃப்டியோட கேண்டில் ஸ்ட்ரென்த்து கிட்டத்தட்ட 600 பாயிண்ட். இந்த 600 பாயிண்ட் அப்சைடில் நடந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் எப்போ டவுன் சைடில் நடக்குதோ அப்போது இதனுடைய ஆர்டர்ஸ் மொத்தமும் காலி ஆகிறதா நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதே 600 பாயிண்ட் இங்கே நடந்த 600 பாயிண்ட் அப்படியே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்றைக்கி மார்னிங் கொடுத்த ஆடியோவில் கேட்டிருப்பீங்க, ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஜோனில் இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணுறேன், அசம்பிள் பாயிண்டில் இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணுறேன். எப்படி நான் சொன்னேன்? ஒன்றுமே இல்லைங்க, இதுதான் இந்த 600 பாயிண்ட் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் இருக்குல்ல, அந்த 600 பாயிண்ட் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் இந்த இடத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ மார்க்கெட் ஈக்குவல் டு 0. அப்போது மார்க்கெட்னால் எங்கேயும் போக முடியல. அப்போது இந்த இடத்துல ஃப்ரெஷ் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுது. ஒன்று. இன்னொன்று, மார்க்கெட்டு மேலே பெரிய கேப் டவுன் நடக்க போகுதுன்றதுனால ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறானுங்க, வெளியில் வர ஆரம்பிக்கிறானுங்க, பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறானுங்க. அப்போ அதனால தான் இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த இடத்த நம்ம பாக்ஸ் ஏரியா கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னா பண்ணக்கூடாது. இந்த இடத்த பாக்ஸ் ஏரியா கன்சிடர் பண்ணணும்னா பண்ணணும். இதுக்கான ஆன்சர் என்ன, ஏன் நான் இந்த இடத்த பண்ணக்கூடாது இந்த இடத்த பண்ணணும்னு நான் சொல்கிறேங்கிற பதில் உங்கள்கிட்டருந்து கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அதுக்கு எனக்கு ரிப்ளை கொடுங்க, நான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இங்கே பாருங்கள், லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இப்போ நடந்துருச்சு. மார்க்கெட்டை எப்படி மேலே போகும் நான் சொன்னேன். ஒன்றும் இல்லைங்க, மார்க்கெட்டில் பேனிக் ஆரம்பிச்சிருச்சு இந்தோ பாகிஸ்தானு. சிம்பிளாக நான் ஒரு மெசேஜ் சொன்னேன், பாகிஸ்தானுடைய மார்க்கெட் எந்த அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 20-25% வரைக்கும் கிராஷ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 12,000 பாயிண்ட்டுக்கு மேலே. அப்போது அங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் நான் தான் சொன்னல, இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்தால கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி கார்ப்பரேட் அங்கே அடக்கணும் அப்படின்றது. அப்போது அந்த கார்ப்பரேட்டோடைய லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் இங்கே ஆகுதுங்க அப்சைடில். அப்போ இது வந்து ஒரு பேஸ், புரிஞ்சிருச்சுங்களா? அப்போ இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் அப்சைடில் க்ரியேட் ஆகுது. இன்னொன்று, அங்கே க்ளோஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன் பணம் இங்கே வந்து தான் ஆகணும், இந்தியாவுக்குள்ளே வந்து ஆகணும். ஏன் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நம்ம ஏன் பாகிஸ்தானில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பாகிஸ்தானையும் நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கணும். அதாவது நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, ஒரு கூட்டம் இருக்கும், இப்போது ஒரு ரவுடி கும்பல் இருக்கும், அந்த ரவுடி கும்பலுக்குள்ளே இங்கே போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுடைய ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் இருப்பாங்க. ஏன் இதனுடைய நகர்வு எல்லாமே இங்கே வந்து பாஸ் ஆகிக்கிட்டே வரும். அப்போது அதே மாதிரி தான் இவங்களுடைய கண்ட்ரோல் அடக்கிறதுக்கு நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்க நம்ம கண்ட்ரோலு இங்கே இருக்க இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுறேன், ரொம்ப கார்ப்பரேட்குள்ளே போக வேணாம். பாகிஸ்தான் இருக்கிறாங்க, இந்தியா இருக்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு சீனா சப்போர்ட் பண்ணுது. அப்போ சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே உள்ள வரும் இந்தியாவுக்குள்ளே. இந்தியா வந்து நாளைக்கு பாகிஸ்தானுக்குள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ண போகுதுன்னா, சைனாவில் இருக்க இன்வெஸ்டர்ஸ் அந்த எஃப்ஐஐ எல்லாமே அவனோட பணத்தை எடுத்துகிட்டு இங்கே ஓடுவான். அவன் சைனாவுக்கு ஓடி சைனாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பான். இல்லைனா அவன் எங்கே ஃபீல் பண்ணுறான்னா அங்கே ஓடுவான். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி? இப்படி தான் சப்போர்ட் பண்ணுவான். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க இன்வெஸ்டர்ஸ், இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ், யூகே ட்ரேட் டீல், ஃப்ரீ டீல்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா ஒரு போஸ்ட்டு? அப்போ என்ன அர்த்தம்? யூகே வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இங்கே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தங்க? இங்கே சைனாலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணத்தை யூகே வெளியில் எடுக்க போகுது, பாகிஸ்தான்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பணத்தை எஃப்ஐ மூலியமாக வெளியில் எடுக்க போகுது. இதுக்கு மேலே நான் டிகோட் பண்ணேன் அப்படின்னா நம்ம சேனலை நாளைக்கே இழுத்து முட்டு போயிடுவான். அதனால் இதை விட்டுறேன். நீங்கள் ஒரு கான்செப்டை உங்களுக்கு நல்ல ப்ராடாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதனுடைய ஒரு க்ளூ தான் இங்கே கிடைக்குது. நானும் தெளிவாக அன்றைக்கி போட்டேன், லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஸ்பைக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டேன். அப்போது மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடந்துருச்சு. ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகி 0 ஆகுது, நியூட்ரல் ஜோனு. பட் ரியாலிட்டிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த அப்சைடில் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன். ஏன்னா அது சைக்காலஜி சம்மந்தப்பட்டதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், போருன்றது நேரடியாக 2 பேரும் சண்டை போடுறது கிடையாது. அங்கே இருக்கிற கார்பரேட்டுடைய முடக்கிறதே போர். அப்போ அங்கே இருக்க லிக்விடிட்டி இங்கே உள்ளே வரும்போது இந்தியாவில் மார்க்கெட் கேப் அப் ஆகுமா ஆகாதா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃப்ரைடேயில் பசங்கள்கிட்ட அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னதுக்கான ரீசன் என்ன? நியூட்ரல் ஜோனு, மார்க்கெட் ஒன்று கேப் டவுன் நடக்கணும், இல்லைனா கேப் அப் நடக்கணும். ஏன்னா அசம்பிள் பாயிண்ட். கேப் டவுன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்? பாகிஸ்தானில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வெளியில் வருது. அப்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வரும்? இந்தியாவுக்குள்ளே வரும். இந்தியாவுக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்? மார்க்கெட் கேப் அப் ஆகும், மார்க்கெட் மேலே போகும். இதுதான் அந்த பொசிஷனை ஹோல்டு பண்ண வச்சதுக்கான ஒரு மெயினான ரீசன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த தம்ப்நெயிலோடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சைக்காலஜி ப்ளஸ் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, அடுத்து டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கு இங்கே பாருங்களேன். இப்போது டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சார்ட்டை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பாருங்களேன். கேண்டில் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு தெரியலனா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. 380 பாயிண்ட். அதே 380 பாயிண்ட் தாங்க வச்சுக்கணும். வேறு ஒன்றுலாம் நம்ம ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், நீங்கள் 1:1 வச்சாலும் ஓகே, 1:1.5 வச்சாலும் ஓகே, எல்லா இடத்துலையுமே வரும். இப்போ நம்ம அந்த நம்மளுக்கான டூலை ஒன்று போட்டுக்குவோம். இங்கே பாருங்க, சாரி தலைகளை போட்டேன். என்னடா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் டூல் போகிறான்லாம் யோசிக்காதீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, அந்த இது வந்து நமக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன். அந்த 1ங்கிறது இது 50%. அந்த 1:5ங்கிறது இது. அதுதான் அந்த 75% ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா அந்த ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா? இவ்வளோதாங்க, சிம்பிள். நான் சிம்பிள்னு சொல்கிறேன், சிம்பிள் மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இது ஒரு கண்ணில் பார்க்கும்போது ஈஸியாக பார்க்கும்போது ஒரு காணல் நீர் மாதிரி தான், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிட்டுங்களா உங்களுக்கு? அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்னா, இங்கே நமக்கு ஒரு பாக்ஸ் இருந்தது. நல்லா ஞாபகம் இருக்குங்களா? இங்கே ஒரு பாக்ஸ் இருந்தது. இந்த பாக்ஸோடைய லோயர் ரேஞ்சை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் ரேஞ்சு. இப்போது மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்களேன். ஓப்பன் ஆகி லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்சைடில் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் ஆகுதா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஆஃப்டர் 2 days கழித்து பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டிலுடைய ஹை லோ க்ளோஸ் ஓப்பன் எல்லாமே நம்ம இம்பார்ட்டண்டாக பார்ப்போமா? மேக்ஸிமம் நான் முக்கியமான ஒரு டெக்னிக்கல் சொல்லியிருக்கேன்னா, ஹையை பிரேக் பண்ணுதோ எந்த சைடு லோ பிரேக் பண்ணுதோ ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் ஆஃப்டர் 2 days ஆர் பிஃபோர் 2 days எந்த சைடு லோ பிரேக் ஆச்சுன்னா லோ வரும், ஹை பிரேக் ஆச்சுன்னா அன்றைக்கோட ஃபுல் டைரக்ஷன் ஹை. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? கிளியரானது வியூ. அப்போ மார்க்கெட்னு கீழே இறங்கும். எப்போ இறங்கணும்னு நினைக்கிங்கன்னா, இந்த லோ உடைக்குதோ அப்போ தான் நீங்கள் செல்லிங் ட்ரெண்டுக்கே வரணும். அது வரைக்கும் மார்க்கெட் எப்போ வந்தாலும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கே தவிர, இந்த லோ உடைக்கும் போது தான் மார்க்கெட்டில் ரியலாக நடக்குது. நான் அழகாக சொல்லுவேன், திரும்ப சொல்லுவேன், மார்க்கெட்டில் ட்ரேடிங் டிப்ஸு, ட்ரேடிங் அட்வைஸ் கொடுக்குறது இல்லைன்னு. இங்கே ட்ரேடிங் டிப்ஸு கொடுக்குறது இல்லை, அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். ஆனால் ட்ரேடிங் அட்வைஸ் கொடுக்குறது இல்லைன்னு தான் நான் சொல்கிறது. ஆனால் பெரிய இன்புட்டை நான் கொடுத்துட்ருக்கேன். இதை விட அட்வைஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. உங்களோட ரியலைஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று, இப்போ பாக்ஸ் தேரி முடிஞ்சு போச்சுங்களா? அடுத்து நான் பாக்ஸை கிளியர் பண்ணிடுறேன். இந்த ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். இது வந்து நீங்கள் கப் அண்ட் ஹேண்டிலாக வச்சுக்கலாம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக வச்சுக்கலாம், என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், வச்சுட்டு போங்க. பட் ஆனால் இங்கே ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனை அப்படியே இங்கிட்டு மூவ் பண்ணுங்கள். இந்த லைன் எல்லாமே இப்போ போட்டது இல்லைங்க, ஆல்ரெடி இருந்தது. இங்கே பாருங்களேன்,
மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கானு இந்த லைனுக்கு மேலே எக்ஸாக்டாக ஓப்பன் ஆகிருக்கான். அப்போ மார்க்கெட்டு கேப்பப்பாயும் ஃபுல் லிக்விடிட்டியோட இன்ஜெக்ட் ஆகுறான் அப்படின்றது இது. அப்புறம் ஏன் சார் இவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுது மார்க்கெட் இதை உடச்சி மேலே போகணும்னு தெரியுது, நீங்கள் ஏன் மார்க்கெட் ஓப்பன் ஆன 30வது செகண்டில் வெளியில் வரீங்க? ஆமாங்க, ஹோல்டு பண்ணி வச்சுருந்த பொசிஷனை 30வது செகண்டில் வெளியில் வர்றேங்க. அடுத்தடுத்த ட்ரேடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நான் ஒரு 30வது செகண்டில் வெளியில் வந்துட்டேங்கிறதுக்காக அன்றைக்கி ட்ரேடவே நான் க்ளோஸ் பண்ணிட்டு போகணுங்கிறது கிடையாதுல்ல. ஸோ அதனால் எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சும்மா பிளைண்டாக நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா அவ்வளோதான்னு நினைக்கக்கூடாது. அடுத்தடுத்து இவ்வளோ விஷயம் இவ்வளோ தெளிவாக இருக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் பயன்படுத்தாமையே இருப்பேன். அதனால் ஆனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் அமைய இருக்குது, காத்திருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ கற்றுக்கிற டைம் உங்களுக்கு, அதனால் நீங்கள் கற்றுக்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு மார்க்கெட் எங்கே வருதுன்னு தெரியுது. 55,500 இம்பார்ட்டன்ட் லெவல். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணுது, பாக்ஸ் தியரி சப்போர்ட் பண்ணுது, வெலாசிட்டி சப்போர்ட் பண்ணுது. இதை தவிர மார்க்கெட்டில் வேறு என்னங்க இருக்குது? சைக்காலஜி இருக்குது. அந்த சைக்காலஜியை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதில் என்ன இருக்குது பெரிய விஷயம்? நான் வெள்ளிக்கிழமையே திங்கக்கிழமை மார்க்கெட் கேப் அப் தான் ஆக போகுதுன்னு இப்போ நான் சொன்ன கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்படி தான் நீங்களும் பார்க்க கற்றுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து நிஃப்டிக்கு வந்துடுறேன். இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் தான் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கோம். நிறைய பேரோட கேள்வி, இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஜிமெயிலில் வந்திருக்க கொஸ்டின் எல்லாமே பார்த்துறோம். ஏன்னா நிறைய பேர் அதில் ஏதாவது டவுட் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சிலருக்கு வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணி கொடுத்துடலாங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு மெயிலாக நான் ரீட் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ அதில் இருக்க டவுட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஏன் சென்செக்ஸை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிங்க? ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ப்ரீமியம் பயங்கரமாக ஷூட் அப் ஆச்சு அப்படின்னா நல்ல ஷூட் அப் ஆகும் அப்படின்றதுக்காக தான் சென்செக்ஸை நம்ம எடுக்கிறது. வேறு ஒன்றும் காரணம், எந்த ஒரு காரணி கருத்தாலாம் இல்லை. இன்னொன்று என்னென்னா, சென்செக்ஸுக்கு நம்ம நிஃப்டி சார்ட்டை பார்ப்போம், சென்செக்ஸ் சார்ட்டை டேரெக்டாக பார்க்க மாட்டோம். அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி மார்னிங்கில் நான் கொடுத்த குவான்டிட்டி 500 ரூபாய்க்கு வாங்கி 1200 ரூபாய்க்கு வந்தது. அந்த குவான்டிட்டியோட சைஸு 2900 ரூபா போச்சு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 7 லட்ச ரூபாயில் வெளியில் வந்தது. வச்சுருந்தா இந்த ஒரு பொசிஷனை மட்டும் வச்சுருந்தா 29 லட்சம், கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா சாலிடு ப்ராஃபிட்டுங்க. அதனால் நீங்கள் இதை உணரணும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம நிஃப்டியோட சார்ட் எல்லாமே இங்கே பாருங்களேன், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இதெல்லாம் உங்களுக்கு நான் ஷார்ட் பண்ணி காமிக்கிறேன். எது எங்கெங்கே போட்டிருக்கீங்கிறத நீங்களே பாருங்களேன். எங்கெங்கே ஒர்க் பண்ணி அப்படியே தாங்க வச்சுருக்கேன். ஒரு வாரம் நடந்தால் ஒரு வாரம் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸ் தியரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பாக்ஸு இங்கே பாருங்களேன், அழகாக பாக்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகி லிக்விடிட்டி எப்படி ஒரு இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் 24,500 இந்த க்ரீனுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது ஒரு பெரிய குறியீடு. இதை க்ரீனை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறது, அதுவும் இன்றைக்கி நேற்று மென்ஷன் பண்ணல, அன்றைக்கே மென்ஷன் பண்ணிட்டேங்கிறத உங்களுக்கு நான் முன்னாடியே காமிச்சிட்டேன். அப்போது 24,500ஐயும் தாண்டி மார்க்கெட் போய் க்ளோஸ் வைக்கும்போது இந்த கேண்டில் ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். இது வந்து நம்ம செஸ் போர்டு இருக்குல்ல, செஸ் போர்டில் ஒரு ராஜா எப்படி இருக்கும் தனியாக தெரியல, ராஜா ராணி, ராணி ராஜா ரெண்டையுமே வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் கன்சிடர் பண்ணணுங்க. ராஜா மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கும்போது மார்க்கெட்டில் எப்படிப்பட்ட ஒரு லிக்விடிட்டி, அது எல்லா சட்டைன்லேயும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வெலாசிட்டி, பாக்ஸ் தியரி, சைக்காலஜி, லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன், இது தாங்க ரிப்பீட்டடு. அதனால தான் நான் சொல்கிறது, மார்க்கெட்டில் எல்லாமே நான் கொடுத்துட்டேன், நீங்கள் போய் தேடி பழைய டேட்டாவெலாம் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டுக்கு வந்துடுறோம். இப்போ இதனுடைய வெலாசிட்டியும் பாருங்களேன், இங்கே பாருங்களேன், லோ டு ஹை 182 பாயிண்ட், 1:2 வச்சா கூட 364 பாயிண்ட். இங்கே பாருங்க, 370 பாயிண்ட், 364 தான் நமக்கு வந்தது. எவ்வளோ எக்ஸாக்டாக வந்து 1:2 ரேஷியோவில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த 1:1 ரேஷியோவில் எவ்வளோ அழகாக சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி பாக்ஸ் தியரினா நீங்கள் ப்ரீவியஸ் டேயில் தான் இருக்கிற பாக்ஸ் தியரி தான் பார்க்கணுங்கிறது கிடையாதுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் பாக்ஸ் தியரி கிடச்சிருச்சு உங்களுக்கு. இங்கே ஒரு இது இருக்குது, வெலாட்டிலிட்டி இருக்குது, வெலாட்டிலிட்டியோடு சேர்ந்த ஒரு பாக்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இதை பாக்ஸ் போட்டாலும் இங்கே பாருங்களேன், மார்க்கெட்டு எல்லா விதத்துலையுமே மார்க்கெட் அப்சைடில் தான் க்ளோஸ் வச்சுருக்கான். லிக்விடிட்டி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இன்ஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் தயவு செஞ்சு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி பர்டிகுலர் டேட்லேயே நீங்கள் பாக்ஸ் அழகாக ஃபைன் பண்ணலாம். இப்போது இந்த இடம் இருக்குல்ல, இங்கே பாக்ஸ் உடைக்கும் போது லிக்விடிட்டி மேலே போகுது. இப்போது அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இங்கே பாக்ஸை உடைக்கும் போது இப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இன்றைக்கி டேட்டு தானே, இந்தா இப்படி வச்சிங்கன்னா இங்கே லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகும்போது மார்க்கெட்டில் மேலே போகுது, அடுத்து லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகும்போது மேலே போகுது. ஒவ்வொன்றுமே இருக்குங்க. இப்போ அடுத்த ஒரு பாக்ஸ் போடுறேன், இங்கே பாருங்களேன்,
இன்ஜெக்ட் ஆகுதா, இந்த இடத்துல லிக்விடிட்டி இன்ஜெக்ட் ஆகுதா, மார்க்கெட் மேலே போகுது. இப்போ போக 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 அந்த பாக்ஸினுடைய வெலாசிட்டி குறைய ஆரம்பிக்குது. அப்போ வெலாசிட்டி குறைய ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டில் போதுமான லிக்விடிட்டி மேலே போகிறதுக்கு இல்லை. இந்த பாக்ஸினுடைய வெலாசிட்டி உங்களுக்கு தெரியுதா? நமக்கு கேண்டில் மட்டும்தான் வெலாசிட்டின்னு இல்லைங்க, பாக்ஸையும் வெலாசிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லாமே இருக்குங்க. சிம்பிளாக நீங்கள் ஒரு கேண்டிலை மட்டும் வச்சுக்கிட்டு வெலாசிட்டியை கால்குலேட் பண்ணுங்கிற அவசியமே இருக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் வெறும் ஒரு பேட்டர்னை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியாது. எல்லா விதத்தையுமே நீங்கள் பார்க்கணும். அப்போ பாக்ஸ் தியரியோட வெலாசிட்டி என்ன சொல்லுது? ஸோ அதுதான், எனிதிங் கேன் ஹேப்பன். மார்க்கெட்டில் என்ன வேணால் நடக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப சேஃப்கார்டாக இருக்கணும். அப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டில் என்ன நடக்குது? வெலாசிட்டி குறையுது, பாக்ஸோடைய லென்த்து பேட்டர்ன் குறையும் போது அங்கே லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் பெருசானதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால். இந்த இடத்துல இப்போ புரியுதா? இந்த இடத்துல விழுகாத ஃபால், இந்த இடத்துல விழுகாத ஃபால், இந்த இடத்துல ஏன் விழுந்தது? ஏன்னா இங்கே வெலாசிட்டி குறையும் போது இந்த இடத்துல செல்லர்ஸனுடைய சப்போர்ட் தேவைப்படுது. யார்? கால் செல்லர்ஸோடைய சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகுது. அந்த லிக்விடிட்டி எப்படி எடுத்துகிட்டு போகுது உங்களுக்கு கிளியராக காட்டட்டுங்களா? அங்கே பாருங்க, அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அழகாக இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துகிட்டு போகுது. அடுத்து திரும்ப இந்த இடம் பாருங்க, அதுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிட்றேன். இந்த பெரிய லிக்விடிட்டி இருக்குல்ல, அந்த ஏரியா இப்போ இந்த இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த இடம் வெலாசிட்டி கிடச்சிச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா? அழகாக இந்த இடத்துல வந்து பாக்ஸ் அழகாக லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு மேலே போகுது. இந்த இப்போ நான் போட்ட பாக்ஸ் அவ்வளோதானே, இப்போ சும்மா தானே போட்டேன். நிறைய பேர் என்ன கேட்குறீங்க, இந்த பாக்ஸ் போடுறதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா, ஏதாவது மேக்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. எங்க இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தானே போடுறேன் பாக்ஸ், அவ்வளோதான். இப்படி போட்டு இதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு குறியீடு வைக்கிறேங்கிறதுக்காக நீங்கள் எல்லா விதத்துலையும் யோசிக்கக்கூடாதுங்க. எல்லாம் ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டுங்கிறது ஒரு சிம்பிளாக நீங்கள் பார்க்கக்கூடியது. நீங்கள் அதில் போய் எல்லா இடத்துலையும் மேக்ஸ் எடுத்து செஞ்சு கால்குலேட் பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் போட்டு வரதுக்குள்ளே மார்க்கெட்டு அடுத்த செகண்ட் மூவ் ஆகி ஓடி போயிடும் மேலே. அதனால் சிம்பிளாக யோசிங்க. பாக்ஸ் போடுறதுக்கெல்லாம் மேக்ஸ்லாம் இல்லைங்க, அதனுடைய வெலாசிட்டி தான். இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட், அவ்வளோதான். இப்போ நான் போட்டேனே பாக்ஸ், ஏதாவது அளந்துக்கலாம் தான் போட்டுட்டு இருந்தேன், அந்த லெவல் எடுத்தானே அளந்தேன். ஸோ அதனால் அந்த கேள்விகள் வேணாம். கேள்விகள் கேட்டவங்களுக்கான பதில் இது. ஆக்சுவலாக ப்ரிப்பேர்டாக நிறைய பேர் இன்றைக்கி வந்து 1:2 ரேஷியோ 1:2 நிறைய பேர் அனாலிசிஸ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையாலும் சொல்கிறேன், புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கவங்களை நான் சொல்கிறேன், நிறைய பேர் நிறையா டேட்டாவை இன்புட்டை என்கிட்ட எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க இண்டிபெண்ட்டாக அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக மார்க்கெட்டில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஃபியரும் க்ரீடும் எவ்வளோ வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருத்தருக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கறத விட மார்க்கெட்டில் ஒருத்தரை ஃபியர் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வரதும் சஸ்டெயின் பண்ணுறதும், அதுவும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தரை உருவாக்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த செயலை நான் செஞ்சு முடிக்கணும், சிறப்பாக செய்யணுங்கிறது தான் எனக்கான ஒரு இதாக இருக்குது. அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கு. ஆல்ரெடி 1 வீக் நான் கொடுக்காததுனால கொஞ்சம் சைக்காலஜியாகவும் பேச வேண்டியதாகிருச்சு, டெக்னிக்கலாகவும் எல்லாம் சொல்ல வேண்டியதாகிருச்சு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து உங்களுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் மிட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அந்த வெலாசிட்டியை தாண்டி மார்க்கெட் அந்த ரேஞ்சை தாண்டி ஓப்பன் ஆகிருக்கும். அதோட ரேஞ்சே இங்கே தான் இருக்குது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்கள். அந்த ஊஞ்சல் இருக்குல்ல, அந்த ஊஞ்சல் கான்செப்ட் இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துருங்க. ஊஞ்சல் இப்படி இருக்குது, இந்த இடத்துல ஊஞ்சல் இருக்குது, ஊஞ்சலோடைய வெலாசிட்டி இது அவ்வளோதான். இப்போது அந்த ரேஞ்சை தாண்டி ஊஞ்சல் போகும்போது என்ன ஆகும்? ஊஞ்சல் பிச்சுக்கிட்டு போயிடணும், பிச்சுக்கிட்டு மேலே போகணும். இல்லை அப்படின்னா அந்த ஊஞ்சல் அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்படி வரணும். அந்த ஊர்க்குருவி பருந்து உயர உயர பறந்தாலும் பருந்தாகாதுன்னு சொன்னதில்ல, அதே தான். ஊஞ்சலோடைய வெலாசிட்டி இப்போ பிஞ்சுக்கிட்டு மேலே போயிடுச்சு, அதனால மேலே போகுது. அந்த ஊஞ்சலை என்றைக்கு வேணாலும் ரிவர்ஸ் ஆகலாம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், நான் பெரிய ஹிண்ட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதையும் தாண்டி நம்மளுடைய கேபிட்டலை சேஃப்கார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மொத்த ஏரியாவே விட்டு மிட் கேப்பு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். மிட் கேப் வழியாக தான் ஆப்ரேட்டர் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நிஃப்டி வழியாக மூவ் பண்ணா அப்படின்னா அதனுடைய ஃபுட் பிரிண்ட்டு ஈஸியாக அடுத்தடுத்த இன்ஸ்டியூஷனருடைய ட்ரேடர் கைக்கு போயிடும். மிட் கேப் வழியாக ஆப்ரேட்டர் மார்க்கெட்டை மூவ் பண்ணும்போது அதை அவ்வளோ ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது. அதனால் மிட் கேப் வழியாக ஆப்ரேட்டர் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்க. இதை நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், திரும்பவும் ஒரு இடத்துல நான் பதியப்படுத்துகிறேன். அடுத்து சென்செக்ஸ், இங்கே பாருங்களேன், உங்களுக்கு அந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனை ஈஸியாக காட்டுறேன்.
இங்கே எவ்வளோ பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்களேன். ஓப்பன் டு லோ டு ஹை எவ்வளோ பாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 614 பாயிண்ட்டு. அதே பேங்க் நிஃப்டியில் போய் பாருங்களேன். அன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டில் லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் நடந்ததில்ல, எவ்வளோ கார்ப்பரேட் அக்யூரேட்டாக மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுறான்னு பாருங்களேன். எவ்வளோ பாயிண்ட்டு? 623. இப்போ புரியுதுங்களா? இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷனை வச்சு தான் மார்க்கெட்டு இண்டெக்ஸ் ரோல் ஓவர் பண்ணுறான். இண்டெக்ஸ் ரோல் ஓவர்ன்றது என்ன? ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸுக்கு மார்க்கெட்டை பொசிஷனை மாற்றுறான். எப்படிங்க சார் இதை நீங்கள் சொல்கிறீங்க? உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டட்டுங்களா? இங்கே பாருங்களேன். சென்செக்ஸில் அதுக்கு முதல் நாள் நடந்தது என்ன நடந்திருக்கு? இவ்வளோ பெரிய கேண்டில் ஸ்ட்ரென்த்து போட்டு கிட்டத்தட்ட 1080 பாயிண்ட் போட்டவன் ஏன் இன்னைக்கு வந்து வெறும் 600 பாயிண்டில் மட்டும் போட்டு மேலே போச்சு? இதுதாங்க இண்டெக்ஸ் பேலன்சிங், இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இன்னொரு இண்டெக்ஸுக்கு அப்படியே அதனுடைய வேல்யூவை தூக்கிட்டு வந்து அப்படியே அதனுடைய லெவல்ஸை தூக்கிட்டு வந்து வைப்பான். இப்போது நல்லா கன்சிடர் பண்ணி பாருங்கள். சென்செக்ஸோடைய வேல்யூம் அந்த என்ன சொல்கிறது, அந்த ப்ரைஸினுடைய ரேஞ்ச் எவ்வளோ? 82,000 ரேஞ்சில் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் எவ்வளோவில் இருக்குது? 55,000 இருக்குது. அப்போது இவனுடைய கேண்டில் ஸ்ட்ரென்த்துக்கும் இவனுடைய கேண்டில் ஸ்ட்ரென்த்துக்கும் ஈக்குவலா? இல்லவே இல்லை தானே. அப்போது ஏன் இவன் வெறும் 600 பாயிண்ட் ஓப்பன் பண்ணால்? இது தாங்க கேண்டில் ஸ்ட்ரென்த்துக்கு இருக்குது பின்னாடி இருக்க அந்த ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வெளிப்படையாக. அதனால் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, இவ்வளோ டீகோட் பண்ணி இவ்வளோ சீக்கிரட்டாக நான் உடைச்சிருக்கேங்கிறது கிடையாது. போய் எந்த வீடியோ வேணால் எடுங்க. மிஸ்டர் பங்குச்சந்தைக்கு ஒன்று வீடியோவை எல்லா வீடியோலையும் இது மாதிரி ஒரு பொக்கிஷம் இருக்கும். உங்களை ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ இதனுடைய வெலாசிட்டியை நீ எடுத்தாலும் இங்கே பாருங்களேன், அதே 600 பாயிண்ட்டு. இங்கே பாருங்க மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு தெரியுதுங்களா? எவ்வளோ? 1600 பாயிண்ட், 1:2 ரேஷியோ. இப்போ புரியுதுங்களா? லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் இங்கே நடக்கும்போது அழகாக மேலே போகுதா? இந்த 600 பாயிண்டோடைய வெலாசிட்டி தான் 1:2 ரேஷியோ சென்செக்ஸ். நாளைக்கு எக்ஸ்பைரிங்க. அப்போ எவ்வளோ பின் பாயிண்டில் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? நான் அதனால தான் மார்க்கெட்டை கேம்பிளிங் சொல்லிகிட்டு இருக்கோம் மத்தியில். அப்படி இல்லைடா, மார்க்கெட்டு பியூராக மேத்தமெட்டிக்கலாக ஒர்க் ஆகிற ஒரு டூல். அதை நீங்கள் தாண்டா புரிஞ்சுக்கலங்கிறத சொல்லி வெளிப்படையாக ஒரு விஷயத்தை நான் கொடுத்துட்ருக்கேன். மார்க்கெட்டு கேம்பிளிங் கிடையாது, சூதாட்டம் கிடையாது. நம்ம தான் கேம்பிளிங் ஆடுறோம், நம்ம தான் சூதாட்டம் ஆடுறதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது, இதில் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சதா இல்லையா, நீங்கள் இந்த வீடியோ எப்படி பார்க்குறீங்க, வீடியோ லென்த்தாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அவ்வளோ இன்புட்டை நான் கொடுத்துருக்குறேன். அதனால் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நான் கொடுக்குற இன்புட்டை அழகாக எடுத்துகிட்டு நீங்கள் பயன்பெறணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுற அந்த கண்டென்ட்டர் அவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, முழுமையாக ஒரு விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு அது பயன்பெறணும்னு நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸு, உங்களுடைய லைக்கு இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கொடுங்க. அதுதான் அடுத்தடுத்து நான் வீடியோ கொடுக்கறதுக்கு என்னுடைய டிசிஷன் என்னன்றது தெரியப்படுத்துவேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டெலகிராமில் இருக்க மிஸ்டர் பங்குச்சந்தை அப்படின்ற சேனலுடைய லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சேனல் அப்படின்றத சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், குட் நைட்.